புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, பிள்ளை ஒரு பக்கம் டச்சு, பையன் ஒரு பக்கம் டச்சு, ஃபேமிலிக்குள்ள ஒருத்தருக்கு நோ டச்சு. 24 hours நெட் ஃப்ரீ. எல்லா பாட்டு டவுன்லோட் பண்ணிட்டு காதுல செவிட்டு மிஷின் மாத்திக்கிட்டு இவன் பாட்டுக்கு பைத்தியக்காரனவே போறேன். இவனால கூப்பிட்டா பேசுறானா, ஒரு பெரியவங்களை கண்டா மதிக்கிறானா, அல்ல புத்தி சொன்ன எங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பூமரங்கள். நல்லது சொல்லி கொடுத்தா அவன் பூமரங்கள். அப்ப அவங்களுக்கு என்னங்க பேர் வைக்கிறாங்க? உள்ளது உள்ளபடி சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு குறைச்சலுங்கிற? இன்னைக்கு காசை பிடுங்குவதற்கும் இளைஞர்களை மாய வலையில விழ வைக்கிறதற்கும் தாங்க இவங்க படம் தயாராகுது. நான் கேட்கறேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு திரைத்துறைன்னு சொல்றீங்க. காவேரியில தண்ணி வரல, கர்நாடக திரைத்துறைகள் அத்தனை பேர் வந்து போறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்ல. எந்த நடிகனாவது வாயை திறந்து ஏயா வள்ளின்னு கேட்டானாயா? விவசாயிக்கு நீர் இல்லைன்னு உங்களுக்கு திங்கறக்கு சோறு இல்லை. நீங்க போய் படம் பார்க்கலீங்கன்னா அவனுக்கு 5 கோடி 10 கோடி 50 கோடி 100 கோடி சம்பளம் இல்லை. அப்போ உன்னை வைத்து அவனுடைய வயிற்று பிழப்புக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அறிவு கட்ட நாம் தான் அவனுடைய தலை வாழ்க, தளபதி வாழ்க, சிவகார்த்திகேயன் வாழ்க. முதல் உங்க ஒப்பனமால வாழ வைங்கடா, கீழே வாழ வைங்க. இன்னொன்னு சொல்றேன், கூத்தாடிகளை நம்பாதீங்க. நாங்கெல்லாம் பவுடர் போடுறவியா. இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பொண்டாட்டியா நடிப்போம், அடுத்து ஒருத்தங்கிட்ட அம்மாளா நடிப்போம். நீ யார தெரியுமா ஃபாலோ பண்ணணும்? உனக்கு பிடித்த முதல் கதாநாயகி கருவாய் உருவாய் சிறுவாய் இருந்த போதே உன்னை காதலித்தாலே உன்னை பெற்ற தாய் தான் உனக்கு பிடித்த முதல் கதாநாயகி. தோளிலும் மார்பிலும் தோற்று சுமக்கிறானே உன்னை பெற்ற தந்தை தான் உனக்கு பிடித்த முதல் கதாநாயகன். முடிக்கிறேன். கடைசி விவசாயில படம் எடுத்திருக்கிறாரு. ஆனை கட்டி தாம்படிச்சா அடுக்குமாடா நெல்லாகுமா, குதிரை கட்டி தாம்படிச்சா கூர்மடா நெல்லாகுமாம்பாங்க. நெல் எப்பங்க அடிக்கணும்? நெல் அறுத்து களத்துல போட்டு ஆணை தாம்படிப்பாங்க. இது வயக்காட்டுக்குள்ளே ஆணை விட்டு தாம்படிக்கிறாங்க. அது எப்படிங்க நெல் ஊடுவாரு? இப்படி தெரியாத விஷயங்களை, புரியாத விஷயங்களை இளைஞர்களுக்கு சொல்லி அவருடைய வாழ்க்கையை சிதைக்கத்தான் செய்கிறார்கள் என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் கேட்டு அவர்கள் மூவரையும் மனநல ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்குமாய் கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கும் விடைபெறுகிறேன். இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்வது உங்கள் விவசாயி மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம்ங்க.